வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவார்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபையாம் அதனுடைய நிறுவர் பச்சையப்பன் இன்னைக்கு தாவேக்கா மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அதாவது நாங்கள் ஒரு அறக்கட்டளை தர்ம நிறுவனம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 2023க்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது. 2023 சில விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க பாருங்க. ஏன்னா அது ஒரு அறக்கட்டளை நிறுவனம். ரிஜிஸ்டர் பண்ண வகையில் சிகப்பு, மஞ்சள், பிறகு சிகப்பு, இதுதான் எங்கள் கொடியினுடைய கலர். இதை தாவேக்கா 2024 விஜய் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் இதே கலரை தன்னுடைய கட்சிக்கு வச்சுக்கிட்டாரு. அப்படிங்கிறப்ப நாங்கள் எப்படி சுதந்திரமாக அதை பயன்படுத்த முடியும்? ஒரு போராட்டமோ மற்ற ஷோஸோ எங்கே போனாலுமே சரி, இந்த தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபையும் அதே கொடியை பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த ஒரு அடையாளத்தோடு வருவாங்க. தாவேக்காவும் அடையாளத்தோடு வந்தாங்கன்னா இது யார் தாவேக்கா, யார் இந்த தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? இரண்டுக்குமே வித்தியாசம் தெரியணும் அப்படின்னா கொடிங்கிற கான்செப்ட் தான். மற்றபடி ஏதோ சில லோகோக்களுடைய அடிப்படையில் வெளிப்பாடு இருக்கணும். அது எதுவுமே இல்லாமல் இருக்கிற ரெண்டுமே ஒன்றுங்கிறப்ப அப்போ நாங்கள் தானே முதல்ல வச்சோம் அப்படின்னு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பச்சையப்பன் வழக்கு போட்டிருக்காரு. அதுக்கு தாவேக்கா பதிலளிக்க வேண்டும் சொல்லி போட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் விஜயை நோக்கி உத்தரவு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத விட இதுக்கு முன்னால் ஒரு விஷயமும் இருக்குது. பகுஜன் சமாஜ் பிஎஸ்பி சம்பந்தப்பட்ட வகையில் எங்கள் சின்னங்க யானை பல நாட்களாக பல வருடங்களாக நாங்கள் அதை போட்டுக்கிட்டு இருக்கோம். இவங்க சின்னத்தை போட்டு விட்டாங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் எப்படி சுதந்திரமாக செயல்பட முடியும் அப்படிங்கிறது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அந்த வழக்கும் இன்னைக்கு போயிட்டுருக்கு, நிலுவையில் இருக்குது. பத்தாவதுக்கு இன்னொரு வழக்கம் இவங்க போட்டிருக்காங்க, கொடி சம்பந்தப்பட்ட வழக்கு. அதே மாதிரி இன்னொரு வழக்கம் போடப்பட்டிருக்கு தாவேக்கா மீது. அதாவது இந்து ராஷ்டிர அமைப்பு அதனுடைய தலைவராம் கருணாநிதி சுவாமிகள் அப்படிங்கிறவர் இன்னைக்கு தாவேக்கா மேலே ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அதாவது இதெல்லாம் ஆர்எஸ்எஸ், பாஜக, பாசிச கும்பல், ஆமாம், சனாதன போக்குள்ள ஒரு அமைப்புகள். அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு மீட்டிங்கில் பேசியிருப்பார் போல இருக்கு விஜய், தாவேக்கா விஜய். அதன் அடிப்படையில் இங்கே கோர்ட்டில் கேஸில் போட்டிருக்காங்க. இந்து ராஷ்டிரிய அமைப்பு என்னென்னா சிபிஐயை பாஜக, ஆர்எஸ்எஸ் கைகூலி என்ன போல் செயல்படுகிறது போட்டு பேசியிருக்காரு. உண்மையிலே சிபிஐயை இந்த அளவுக்கு யாரும் கேவலமாக பேசக்கூடாது. உடனே தாவேக்கா விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் விஜய்க்கு எதிராக போராட்டம் நடத்துவோம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு ஏகப்பட்ட புகார்கள். இந்த 3 புகார்களுமே ஒரு நியாயமான புகார்களா அப்படிங்கிறது அந்த உயர்நீதிமன்றத்தில் கோர்ட்டு கேஸ் இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம அதனுடைய ஒரு தீர்ப்புகள் வரக்கூடிய சமயத்தில் பார்க்கலாம். இதில் ஒரு சிபிஐ அப்படிங்கிற ஒரு அந்த அமைப்பை எப்படி தாவேக்கா விஜய் கேவலமாக பேச முடியும்? ஆர்எஸ்எஸ், பாசிச மற்றும் பாஜகவின் கைகூலியாக செயல்படுகிறது அப்படின்னு இந்து ராஷ்டிர அமைப்பு சொல்லியிருந்தாலுமே கூட இந்த மாதிரி பலவிதமான பேச்சுக்கெல்லாம் சிபிஐ, அமலாக்கத்துறை, ஐடி, ஏகப்பட்ட கட்சிகள் பேசியாச்சு. அந்த கட்சிகள் மேலே இந்த மாதிரி பாசிச கும்பல் வழக்கு போடாமல் அது என்ன தாவேக்கா விஜய் மீது மட்டும் வழக்கு போட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியான விஷயம். அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மற்றபடி எத்தனை பேர் கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் சரி, எத்தனை பேர் பலவிதமான புகார்கள் அளித்தாலும் அவைகளெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் ஒரு கட்சி இருக்கணும், ஒரு கட்சியினுடைய தலைவர் இருப்பார். அதனால் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருத முடியாது. இப்படி ஒரு சூழலில் 2வது மாநாடை தாவேக்கா விஜய் அறிவிச்சிருக்கிறார். முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தது. ஆமாம், போன அக்டோபர் ரேஞ்சுக்கு நடந்தது. இந்த மாதம் இந்த வருஷம் 2வது மாநாடாம், அதாவது மதுரையில் நடத்த போவதாக அறிவிச்சாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. பந்தக்கால் ஊண்டியாச்சு. மற்றபடி அதுக்கு தகுந்த மாதிரி யாக பூஜையெல்லாம் பண்ணி 16/7/2025
யாக பூஜை பண்ணி மற்றபடி பந்தக்காலே ஊண்டி உடனே போலீஸில் அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள். ஏன்னா அவங்க சில சட்டத்திட்டங்கள் சொல்லுவாங்க, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்க பாதுகாப்பு தர முடியும் போலீஸாக. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மனுவோ அதை மனுவை கொடுத்து என்ன பண்ணணுங்கிறது பொதுச் செயலர் புஷி ஆனந்த் அதுக்கு தகுந்த ஏற்பாடு இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது 25/8/2025 இந்த 2வது மாநில மாநாடு மதுரையில் நடக்குது. அது மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் பிடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு இடம், 500 ஏக்கரா இடம். அது விஜயகாந்த் பிறந்த நாள் அன்னைக்கு வேண்டுமென்றே செய்கின்றார். ஏன்னா விஜய் அப்படிங்கிற அந்த பேரை வச்சதே விஜயகாந்த் தான். அதனால அந்த நன்றி உணர்வு அவருக்கு இருக்கும். இதே நன்றி உணர்வு கூட்டணிக்கும் வருமா அப்படிங்கிறத நம்ம தேர்தல் நேரத்தை பார்த்துக்கலாம். மற்றபடி இப்போதைக்கு விஜயகாந்தினுடைய பிறந்தநாள் அந்த ரேஞ்சுக்கு விஜய் அறிவிச்சிருக்கிறார். அதன் அடிப்படையில் 500 ஏக்கர் அப்படிங்கப்பா 500 ஏக்கர் இடம் மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் பிடிச்சிருக்கிறாங்க. அதில் 217 ஏக்கரை ஒன்லி பார்க்கிங் மட்டுமே, 237 ஏக்கர் மாநாடு. அந்த அளவுக்கு புஷி ஆனந்தனுடைய ஏற்பாடு, விஜயனுடைய ஒரு ஏற்பாட்டின் ஒரு உத்தரவின் அடிப்படையில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது பொதுவாக ஒரு கட்சி அப்படின்னா மாநாடு, மற்றபடி பலவிதமான புகார்கள் இருக்கலாம். அதே மாதிரி தாவேகா மூலம் பலவிதமான வேறு விதமான தொண்டர்கள் அடிப்படையிலையும் புகார்கள் இன்னைக்கு இருக்கு. இந்த சமீபத்தில் ஜூன் 22 பிறந்தநாள் அன்னைக்கு குறிப்பிட்ட ஏரியாவில் கத்தியெல்லாம் தனக்குத்தானே ஒரு தொண்டரெண்டும் பாலம் இன்னொரு தொண்டரும் தாவேகா தொண்டரை வெட்டுறார். அந்த ஏரியாவுக்கு நான் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி. அவரும் தாவேகா தான். என்னங்க எங்கிட்ட கேட்காம நீங்கள் கொடிக்கம்பை ஏற்றுறீங்களே, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு என் தலைவர் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் அதெல்லாம் கிடையாது போடான்னு சொல்லி போட்டு கத்தியால் வெட்டி அந்த சப்ஜெக்ட் அவரை தேடுவதாக இன்னைக்கு போலீஸ்ல மிகப்பெரிய ஒரு வழக்கம் போயிட்டுருக்கு. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த சமீபத்தில் 13/7/2025 சேப்பாக்கம் சிவானந்த சாலையில் நம்ம மடப்புறம் அந்த காவலாளி அஜித் குமார் இறந்த வகையில் நீதி வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தின் வெளிப்பாடு. மொத்தமே 28 நிமிட ஆர்ப்பாட்டம் தான். அதில் 2.25 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்க மாட்டார் விஜய். ஆமாம், அவர் பேச்சு ஒரு பக்கம் இருந்தாலுமே சரி, அங்கு நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் மக்களை மிகவும் பாதித்து விட்டதாக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவல் போயிட்டுருக்கு. சென்ட்ரல் மீடியில் போட்டு தொண்டர்கள்லாம் இடித்து நாசம் பண்ணிட்டாங்க. மற்றபடி ஏகப்பட்டாங்க மிகப்பெரிய ஒரு கும்பலை கூட்டி வரக்கூடிய பஸ்ஸுகளையெல்லாம் தடுத்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடுப்பாக தொண்டர்கள் இருந்தார். அதன் அடிப்படையில் மக்களுக்கும் தாவேகா தொண்டர்களும் மிகப்பெரிய வாக்குவாதமே வந்திருக்குது. அப்புறம் நிறைய தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க, விஜய் பேசுவதை பார்க்க வேணும்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட சுற்றி இருந்த மரங்களின் மேல் ஏறி இருக்காங்க. இந்த முதல் மாநில மாநாட்டில் ஏறினாங்க பாருங்க, அந்த மாதிரி விஜய் போகிறாரு, பின்னால் 2 வீலரில் போகிறாங்க. நிறைய பேர் கீழே விழுந்து விட்டார்கள். அதே போல் இங்கே நடந்திருக்கு. சென்னை சிவானந்த சாலையில் ஆர்ப்பாட்டம் 13/7/2025. அதன் அடிப்படை ஏகப்பட்ட சேதங்கள். ஆமாம், சென்னை மாநகராட்சிக்கு சேதங்கள். உடனே அதன் அடிப்படையில் புகார்கள் எழுந்த உடனே அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் வழக்கு பதிவு செய்வாங்க இல்லையா. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. இது எப்படியோ காதுக்கு தெரிஞ்சு உடனே மற்றபடி தாவேகா முக்கிய நிர்வாகிகள் போட்டு நேராக மாநகராட்சிக்கே போயிட்டாங்க. இது தொண்டர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயமும் பண்ணிக்க வேண்டாம், நாங்கள் எங்கள் தவறை ஒப்புக்கொள்கின்றோம் அப்படின்னு எழுதி கொடுத்து இதுக்கு என்னென்ன செலவு ஆமாம் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு உண்டான காசை கொடுத்துரும் தாவேகா சார்பு இல்லையா, எங்களையே செய்ய சொன்ன நாங்களே செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லி அது ஒப்புதலாக இன்னைக்கு வந்துட்டாங்க. உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையான விஷயமாகத்தான் தாவேகா வகையில் கொள்ள முடியும். இருந்தால் மற்ற வகையில் தொண்டர்கள் வகையில் மற்றபடி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால பலவிதமான ஒரு முரண்பாடான விஷயங்கள் தொண்டர்களுக்குள் தொண்டர் அடித்து கொள்ளும் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறனால இதையெல்லாம் விஜய் கண்டுகொண்டாரா அப்படிங்கிறத இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. 2வது மாநிலமான நடத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்துவிட்டாலுமே கூட மற்றபடி ஏகப்பட்ட கொடி சம்பந்தப்பட்ட வழக்கு, அதில் உள்ள கொடியில் உள்ள யானை சம்பந்தப்பட்ட வழக்கு, மற்றபடி இவர் பேசிய சிபிஐக்கு எதிராக பேசிய வழக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட வழக்குகள் இன்னைக்கு இருந்தாலுமே கூட
தொண்டர்களையும் அடக்க வேண்டும் அப்படிங்கிறதுல விஜய் வந்து தடுமாறி விட்டாரோ அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணும். இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியை கொண்டு செல்வது சாதாரண கிடையாது. எத்தனை பேர் கட்சியை ஆரம்பிச்சாங்க, நடிகர்களே எடுத்துக்கங்க, இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு காணாமல் போய் விட்டார்கள். ஆனால் விஜய் இந்த அளவுக்கு ஊன்றி நின்றார். அப்படியே சூப்பர் ஸ்டாரே சொன்னார் அரசியலுக்கு வருவேன்னு, சுத்தமாக வரல. அவர் ஒன்லி நடிகர் அப்படிங்கிற மட்டும் காட்டி விட்டார். ஆனால் விஜய் அப்படி இல்லை, நடிகனுக்கு நடிகன், அரசியல்வாதிக்கு அரசியல்வாதி, நான் இந்த நாட்டை ஆளுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அது ஆளுவது ஆளாததெல்லாம் மக்கள் கையில் இருந்தாலுமே கூட தொண்டர்களை அவர் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட விஷயம் இருக்கக்கூடிய சமயத்தை 2026 சட்டமன்ற தேர்தல் என்னடா அது, ஆமாம் இந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டால் ஆரம்பத்திலே அந்த பசங்க வந்து குண்டர்களை போன்றும் ரவுடிகளை போன்றும் இருந்தார்கள், பலவிதமான சேதாரங்களை ஏற்படுத்தினார்கள், கத்தியால் வெட்டி கொண்டார்கள். அப்படிலாம் இருக்கக்கூடிய சமயம் எவ்வாறு ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற திங்கிங் வந்து தமிழக மக்கள் வருவாங்க. ஏன்னா இது தமிழ்நாடு, அதை வந்து தாவேகா விஜய் உணர வேண்டும். மற்றபடி போட்டிருக்கக்கூடிய பலவிதமான வழக்குகளையும் அவர் சமாளிப்பார் என்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.